பிரபாகரனுக்கு துரோகம் செய்த மாத்தையாவை போல அப்படின்னு சொன்னாரு. அந்த உதாரணத்தை எப்படி பாக்குறீங்க? இதை விட ஒரு மட்டமான வாக்குமூலத்தை நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. அப்ப நீ பிரபாகரனா? உதாரணம் அது எப்படி உதாரணம்? மல்லை சத்யா மாத்தையாவா? சரி, மாத்தையா துரோகி என்பதற்கு என்ன அடையாளம் வச்சிருக்க? என்ன ஆதாரம் இருக்குண்ட? இல்ல, அவரே ஒத்துக்கிட்டாரு. யாரு? பிரபாகரன் கிட்ட யார் சொன்னா? அந்த மாதிரி ஒரு செயல் திட்டத்தை எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு. we will fight to the last man என்று சொன்னவன் மாத்தையா. கடைசி தமிழன் உயிரோடு இருக்கிறவரை நாங்கள் போராடுவோம்னு சொன்னவன் மாத்தையா. ஒரு இயக்கத்துல உட்பகையும் குழு மனப்பான்மையும் உருவாகும் இயற்கை தான். அதுல மாத்தையா காட்டி கொடுத்தான்பதற்கு ஏதாவது தரவு இருக்கா? நீ இப்போ மாத்தையாவோட சத்யாவை ஒப்பிடுனா அப்ப நீ பிரபாகரனா? பிரபாகரன் யாருங்க? தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத மகத்தான தலைவர். இந்த நாட்டில் அவனுக்கு நிகரான வீரன் உலகத்தில் இதுவரைக்கும் பிறக்கலைங்க. ஒரு சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து தன்னந்தனியாக போராடினவங்க. அதுல அவர் முரண்படுவாரா உங்க கருத்துல? முரண்பட மாட்டாரு. நீ அவரோட நீ எப்படி ஒப்பிடலாம்? நீ ஒரு சீட்டுக்கு ஒருத்தண்ட போய் அண்டி நிக்கிறவன் நீ போய் பிரபாகரனோட எப்படி ஒப்பிடலாம்? அவரு தன்னுடைய மகனை களத்துல இறந்து சாகடிக்கப்பட்டாங்க. அவருடைய மனைவி இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதுங்க. அவரு இருக்கிறாரா இல்லையான்னு இன்னும் தெரியாது. தமிழர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்று கேட்ட ஒரு தலைவனோட ஒரு சீட்டுக்கு பேரம் பேசுற நீ ஒன்னு எப்படி ஒப்பிடலாம்? இப்ப நீங்க திமுக ஆதரிச்சு பேசுறீங்க, மதிமுகவை திட்டுறீங்க. ஒரு காலம் திட்டது இல்லையே. ஒரு காலம் ஒரு மேடையிலும் திட்டல. மேடையில திட்டல. இப்ப இந்த பேட்டில இப்ப சத்யாவை நீங்க கேட்டீங்க, நான் உங்களை கூப்பிட்டேனா? நான் பேட்டி தாரேன், என்ன மதிமுக இருந்தாங்க திட்டணும். இல்லாத கட்சியை எப்படி திட்டுறது? ஒட்டுமொத்தமா என்ன பிரச்சனை? யாரு? இப்ப பலரும் வெளியேறாங்க. பலரும் இல்ல, எல்லாரும். இல்ல, எல்லாரும் அப்படி நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? இருக்க முடியாது. நெருப்பினுள் துணிச்சலும் ஆகும்னு சொல்றான் திருப்பர். நெருப்பில கூட படுத்துடலாம், இந்த நீசம் கூட இருக்க முடியாது. என்னங்க அநியாயம் இது? கட்சிக்கு கோடி கோடியா கொட்டி கொடுத்தவனெல்லாம் தூக்கி தூர வீசுறாரு, கோபப்படுறாரு. நான் ஒரு பாவமும் செய்யலையே.